நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கையில் 67வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பேசிய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா வடக்கு மற்றும் தென்பகுதி மக்களை இணைத்து புதிய நலத்திட்டங்கள் வகுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இலங்கையின் ஸ்ரீ ஜெயவர்தனபுரேவில் அமைந்துள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் 67வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா பங்கேற்று இலங்கை நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தின விழாவில் பாதுகாப்பு, கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை பறைசாற்றும் வகையில் 5922 அலங்கார வாகன அணிவகுப்புகள் நடத்தப்பட்டன. பின்னர் விழாவில் பேசிய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா நாட்டின் நல்லிணக்கத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்றார். இலங்கையில் வறுமையை ஒழித்து வாய்ப்புகளை வழங்க வேண்டியது என்றும் வெளிநாட்டு கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் வடபகுதி மக்களையும் தென்பகுதி மக்களையும் இணைத்து செயல்பட வைக்க வேண்டும் என்றும் இதற்கான நலத்திட்டங்களை வகுக்க உள்ளதாகவும் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவில் முப்படை தளபதிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜனாதிபதிமா விசேஷ பீட்டிகாව වෙත உத்தியோகத்தர் முப்படைகளின் தளபதிகள்